ஹாய், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மட்டன் கிரேவி. அதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுகி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தக்காளி 3 எண்ணம் அறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள், பெரிய வெங்காயம் 4 எண்ணம், பெருசாக இருக்கிறது 4 எண்ணம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப்பு சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மல்லி இலை. அப்புறம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, வேக வைக்கிறதுக்கும் அதே மாதிரி கிரேவிக்கும் தேவையான தண்ணி. முதல்ல இந்த மட்டனை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இல்லை, 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். சரி, மட்டன் வேக வச்சுட்டோம். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த 1 கப்பு சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம். மசாலாவுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மூணு விசில் வந்தாச்சு. நம்ம இந்த மட்டன் வேக வச்சு தான் ஆஃப் பண்ணிடலாம். விசில் நிற்கட்டும். வெங்காயம் வணங்கிட்டே இருக்குது. இதில் இவ்வளோ மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். गरम मसाला பொடி,
மல்லிப்பொடி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மணம் வறுக்கிற மணம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்து பண்ணிட்டோன்னா மசாலா கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி. இந்த பச்சை வாசலை மாறிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாம். இந்த பச்சை வாசலை மாறிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நமது மசாலாவுக்கு தேவையானது அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் விசில் நின்னாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். வணக்கிறதுக்கு தேவை இந்த பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி அதிலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தா போதும். இது வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கரியிற மாதிரி வேண்டாம். இந்த பருவம் வரும்போது நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும்.
இல்லாட்டினா அடி பிடிச்சிக்கும். தக்காளியை கொஞ்சம் அப்படி உடச்சி விட்டுக்கலாம். அப்படி அப்படி கிடந்தா டேஸ்ட் இருக்காது. நம்ம இது தேவையான மசாலா நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். தக்காளி நல்லா உடச்சி விட்டுட்டோம். இதில் நல்லா வணங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசம் வருது இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். கொஞ்சம் சிம்லியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கிருச்சு. இதில் நம்ம கறி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது இதாயிருந்தும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் மட்டன் நல்லா வதங்கி வச்சு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கறியில் இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சரி, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச தண்ணியும் அப்புறம் இந்த அரைச்சி வச்ச அந்த இது கழுகின தண்ணி தான் ஊற்ற போகிறேன். கிரேவிக்கு தேவையான மாதிரி தண்ணி வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறி வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம். அதே மாதிரி வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால பார்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். தண்ணி நல்லா குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும். நான் இந்த இதில் ஆஃப் பண்ணி மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி.